பா இப்படி பரபரன்னு படம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இல்லை? பா அருண் பிரபு புருஷோத்தமன் செம. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். எஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் விஜயானி, வாகை சந்திரசேகர், செல்முருகன், கிஷான், கிருஷ்ணன், ரெனி, இப்படி எடுத்து சொன்னா பேர் புரியாது. ஆனால் ஒரு பெரிய பட்டாளமே படையோட நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் செல்லி சினிமாட்டோகிராஃபில, ரேமன் கிறிஸ்டா டின்சா எடிட்டிங்ல, விஜயானி மியூசிக்ல, அருண் பிரபு புருஷோத்தமன் அறிவிவால் டைரக்டர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சக்தி திருமகன். வாங்க வீடியோக்குள்ள டேட்டா போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. சக்தி திருமகன் படத்தோட கதை என்ன? வழக்கம் போல சொல்ல போறது கிடையாது. ஆனா இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு எல்லா ஊருக்கு சொல்லியிருப்பாங்க நேரத்துக்கு. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம்ங்க, நீங்க உழைக்கிற மக்களா, நீங்க வேத சிந்தி உழைக்கிற மக்கள் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தாங்க. தியேட்டர்ல உங்களை கண் அசைய விடாம ரொம்ப நாள் கழிச்சு பரபரன்னு பார்த்த ஒரு படம்னா அது இந்த படம் தாங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கனெக்டிங் ஃபிளைட்ல ஏறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபிளைட்ல சர்ன்னு போய் ஒரு இடத்துல போய் நின்றும் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர்ற அந்த ஃபிளாஷ்பேக். அதுக்காக மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆகி மறுபடியும் நீங்க நினைக்கலாம் இந்தியாவிலேருந்து கிளம்புற ஃபிளைட் வந்து யூஎஸ்க்கு போகுது அப்படின்னு. ஆனா இல்லை, மறுபடியும் இந்தியாவுக்கே வந்தது. அது படத்தோட சின்ன டிராபேக் அப்படின்னாலும் அந்த படம் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த பரபரன்னு போகுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸ்க்ரீன் பிளேல வந்து அருண் பிரபு பிரிச்சிருக்காப்புல. சீரியஸ் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், டயலாக் ஆகட்டும், விஜயாண்டியோட ஆக்டிங்காக இருக்கட்டும். அதாவது சிவாஜி படத்துல சங்கர் என்னெல்லாம் தப்பு பண்ணாரோ அதெல்லாம் இந்த படத்துல அப்படியே பிளஸ்ஸா காட்டினாதான் இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சிவாஜி படத்துல கதை தான் இந்த படமா அப்படின்னா கிடையாது. அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் சொன்னாலும் கிடையாது. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டேய் யாராவே அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ், படத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவனாச்சும் வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னான்னா அந்த படத்துலயே அந்த ஃபிளாஷ்பேக்லேயே ஒரு விஷயம் இருக்கு. அது யார் சொன்னார் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம அவர் பிறந்த நாள் கொண்டாடணும்ல, தந்தை பெரியார் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க படத்தை பாருங்க, இங்க வந்து நான் இந்த கருப்பு டிஷர்ட் போட்டுக்கல, அது காரணமே அதுதான். கருப்பு டிஷர்ட் போட்டனால நான் வந்து நாத்திகனா அப்படின்னா அதையும் வீடியோ சொல்லியிருக்கேன். போன வாரம் இதே பாலா தான் காவி ட்ரெஸ் போட்டு மிராய்க்கும் வீடியோ போட்டிருக்கேன், படம் சூப்பராக இருக்குன்னு. இந்த படம் அதை விட சூப்பராக இருக்குங்க, உண்மையிலேயே அற்புதமாக இருக்குங்க. தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் குடும்பத்தோடு போய் பாருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுனாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பில்கேட்ஸோட பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்புவான். உடனே போய் பில்கேட்ஸை போய் பொண்ணு கேட்பான், சார் உங்கள் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து, நீ என்ன அவ்வளோ பெரிய தௌலத்தா என் பொண்ணை கேட்குறப்பனா, நான் அம்பானியோட கம்பெனி சிஇஓ சார் அப்படின்னு சொல்லுவானா. உடனே ஓ அம்பானி கம்பெனி சிஓ அப்போ ஓகே அப்படின்ற வரான். உடனே அம்பானி கம்பெனிக்கு போயிட்டு, ஓ நான் உன் கம்பெனி சிஓ ஆகணும், அது எப்படா முடியும், நீ யாரா டம்மி பீஸு வந்தும் சிஓ பீஸ் தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு அவன் கேட்கும்போது, யோ நான் தான் பில்கேட்ஸோட மருமகன், ஃபோனை போட்டு கேளியா அப்படின்னு வரல தெரியுமா. உடனே ஃபோனை போட்டு எக்ஸ்பிரஸ் சொல்லுவது ஆமாம் அப்படின்னு சொன்னதான் ஓகே சிஓ போஸ்ட். ஸோ இப்போ பில்கேட்ஸுக்கு இவன் சிஓ ஆகிட்டான், அம்பானிக்கு அவன் மருமகன் ஆகிட்டான். இந்த ஒன்லைனை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எவ்வளோ பரபரன்னு கொண்டு போக முடியுமோ. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு காத்திருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் லெஞ்சம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வரும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அலைய வச்சாலும் பரவாயில்லன்னு அலைவேன். அந்த விஷயத்தை அப்படியே கண்மாடி காட்டும் போது அப்படியே மலரும் நினைவுகளாக வந்துட்டு போச்சு. சீரியஸ்லி நீங்கள் இந்த படத்தில் ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை கோட்டையை விட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் மற்றபடி இந்த படம் ஓவரால் பியூராக கிளாப் வாங்குறதுக்கு தகுதியான ஒரு படம். நீங்கள் தியேட்டரில் வந்து வாகை சந்திரசேகர் சார் வராது, அந்த சீன்லாம் வந்து அவர் ஒரு மென்டல் மாதிரி கட்டியிருப்பான். ஏன்னா நம்ம உலகம் வந்து கலிலியோ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லும்போது கள்ள கொண்டி எரிஞ்சவங்க தான். அதுக்கப்புறம் ஆஹா தெரியாமல் எரிஞ்சிட்டோமே அந்த மனுஷனை மன்னிப்பு கேட்கலாம் பார்த்தா அந்த மனுஷன் செத்து போயிட்டானே. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க, ஆனால் செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றுவானுங்க, சோறு கொடுக்க மாட்டானுங்க, வாய்க்கரிசி போடுவானுங்க. எஸ், ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அடிக்கடி, ஏன்னா நான் வந்து இந்த சேனல் வரைக்கும் நான் பெய்ட் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணதே கிடையாது. ஆனால் நான் எத்தனையோ டேரக்டர்ஸ் வந்து நம்ம கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், எவ்வளோ காசு வாங்கின போல. ஏன்னா அந்த மென்டாலிட்டி, ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோடீஸ்வரர், உழைச்சி முன்னேன ஒரு கோடீஸ்வரர் இந்த கேள்வி கேட்க மாட்டார். ஒரு உழைக்கிற நல்ல உழைப்பாளி ஏழையா இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மிடில் புரோக்கரா இருப்பாங்க தெரியுமா,
எப்படியாச்சும் எதுலையாச்சும் போட்டு கமிஷன் அல்லலான்னு பார்ப்பான் தெரியுமா. அவன் தான் எல்லா இடத்துலையுமே காசு வருதா. ஏன்னா இது 8 வருஷம் யூடியூப் சேனல்லே நம்ம கிட்டத்தட்ட 11,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் அவங்க காலில் தொட்டு கூட நன்றி சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த 8 வருஷம் ஜேர்னியில் என் வீடியோ பார்த்து ஓகே இந்த பையன் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு தோணி அவங்க பண்ணியிருக்கேன். அந்த நேர்மைக்கு நான் மிகப்பெரிய ராயல்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேப் விட்டு போச்சு. இந்தியன் 2 ஓடாமல் போனதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். ஏன்னா இந்தியன் 2 படத்தில் வந்து இதே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வீட்டில் வந்து அவர் அவ்வளோ ஊழல் பண்ணுறாரு. அவர் வீட்டில் இருக்க ஒருத்தனே போயிட்டு எங்கள் மாமா ஊழல் பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா ஊழல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதும் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா நாடு திருந்திருமா. என்னப்பா இது படம் பார்க்குறவன் அதே கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால், ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃபீஸர் பிள்ளையாக இருந்தால், ஒருவேளை அவங்க அப்பா லஞ்சம் வாங்கல இவங்க லஞ்சம் கொடுத்துருந்தா பொதுமக்களில். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓடாமல் போனதுக்கு காரணம் அது மட்டும்தான். நீங்கள் நல்லா கவனிச்சு போய் நேர்மையான மக்கள் 80% அந்த படம் ரீச் ஆகவே விடலை. நீங்கள் இப்போ கூட இந்தியன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ட்ரிம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தாலும் இந்தியன் 2 ஒர்த்து. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம்ல, இங்கே நம்ம எது பேசணும் அப்படின்றத யாரோ ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணுறான்ல, அதை கேட்டு நாமளும் பேசுகிறோம்ல. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரீசனோட மர்மன் ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள். நீங்கள் 2026 எலெக்ஷன் வரப்போகுது, விஜய் எலெக்ஷன் நிற்காரு, அதுக்குள்ளே பாலிடிக்ஸ். ஏன்னா நீ ஒரு சாமானியன்றது நம்ம சாமானியன் வந்து ஒரு சாப்பாட்டுக்காக ஏழைக்காக பேசுறத கூட உனக்கு எதுக்கு அரசியல் இப்படி சொல்கிற உலகத்தில் தான் இருக்கும். அப்போ உலகத்தில் இந்தியாவில் இருக்கும். ஏன்னா இது வந்து கலியுகம். இங்கே வலியது பிழைக்கும் பாலா, வலியது பிழைச்சிட்டு போட்டுமே, உனக்கு தைரியம் நீ மேலே வா. வலியது பிழைக்கும் எதை சொல்றான், பணம் இருக்கிறவனை மட்டுமே சொல்றானுங்க. ஆனா உழைக்கிறவன்தான் அந்த வலிமை இருக்கு அப்படின்றத கர்மா எப்போ திரும்ப ப்ரூவ் பண்ணும். இவன் என்ன தொந்தி இந்த போய் மூச்சு விட முடியாம முக்கிட்டு இருப்பான். அப்போ யோசிப்பான், நாம சேர்த்து வச்ச பணம்லாம் நமக்கு கூட வரவே இல்லையே அப்படின்னு. அப்ப நம்மளால இங்க 6 பேக்கோட மூட்டை தூக்கிட்டு இருந்தாலும் 90 வயசு ஜாலியா வாழ்ந்துட்டு நிம்மதியா போவாப்ல. இந்த உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர் யார் தெரியுமா? படுத்தது நிம்மதியா தூங்குறானா? எவனுக்கு அப்படி தூக்கம் வரும்? இன்னைக்கு நம்ம யாரையும் ஏமாத்தலை, இன்னைக்கு நாம யாரையும் பழி வாங்கலை, இன்னைக்கு நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல. அப்படிப்பட்டவனுக்கு மட்டும் தான் படுத்ததும் சூப்பராக தூக்கம் வரும். நான் இன்னைக்கு அப்படி தூங்குறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான். அதைத்தான் திருப்பி சொல்லிட்டே இருக்குது. அன்பை விதைப்போம் பேரன்பை அறுவடை செய்வோம். நீ என்ன பெரிய அன்னை தெரசாவா? நீ என்ன பெரிய காமராஜரா? என்ன பண்ணுறதுங்க, நான் படித்த ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது அதுதான். ஸோ அன்னை தெரசா, காமராஜர், பெரியார், பசுமண்ணையா, வஉசி, இப்படி எல்லாருமே, காந்தி, நேதாஜி, இப்படி தான் படிச்சிருந்தேன். இந்த படத்தில் மிகப்பெரிய டச்சே அதுதான். அந்த நேர்மையை எங்கேயும் விட்டு கொடுக்காதான். அருண் பிரபு மாதேஸ்வரனுக்கு, அருண் பிரபு புருஷோத்தமனுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். இந்த படத்தை இவ்வளவு கமர்ஷியலா எடுத்ததுக்காக. ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி நான் இவ்வளவு தூரம் பேசினது எத்தனை பேர் முழுசா பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த படத்தை முழுசா பார்க்க வச்சுங்க தெரியுமா கமர்ஷியலா. அதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய சக்சஸ். சீரியஸ்லி விஜய் அன்னைக்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா ஆன்டி பிகிரின்ற ஒரு படம், அது ஆன்டி பிகிரி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் ஆகட்டும். ஏன்னா ஒரு இசையமைப்பாளரா நம்ம இடத்துல இருந்து பார்க்கறத விட அவர் நம்ம இடத்துல இருந்து பார்க்கறதா அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. அவரோட எல்லா படங்களோட வெற்றியுமே அதுதான். எந்த படத்துலையுமே 18+ இருக்காது, எந்த படத்துலையுமே வந்து ஒரு விரசம் இருக்காது, எந்த படத்துலையுமே ஒரு பணக்காரத்தன்மை இருக்காது. அந்த படத்துல கரெக்டா இந்த படம் நம்ம பொதுமக்களை போய் சேரணும், நம்ம யாரை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதா விஜய் அண்ணியோட படங்கள். சீரியஸா அந்த விதத்துல இந்த படம் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த ஒரு மிஸ்டேக் சொல்லி அது என்னன்னு கடைசியா சொல்றேன். பட் படத்துல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்பாய்லர். ஆனா படத்தை பார்த்தவங்க மட்டும் இல்லை, படத்தை பார்க்காதவங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துல உள்கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, இது ஸ்பாய்லர் கிடையாது, நான் படத்தை சீனை சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் உள்கருத்து ஒன்று இருக்குல்ல, படத்துல இந்த ஹீரோட பேர் கிட்டு முழுக்க தெரியவே இல்லை. என்னடா கிட்டு, ஏன்னா எங்கள் மாமா பேர்லாம் கிட்டு தான். ஸோ 2-3 மாமாக்கள் கிட்டு தான் இருக்காங்க, திருநெல்வேலியில் அந்த பேர் தான் வைப்பாங்க. கிட்டு நான் செகண்ட் ஹாஃப் போகும்போது மாவீரன் கிட்டு நம்ம மறந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு புல்லரிக்குது பாருங்க. இந்த பாருங்க, இப்போ கூட புல்லரிக்குது. அதுதான் இந்த படம். அதுலேயும் ஜனாதிபதி ஆகிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட்டு, அதாவது படத்தோட இன்ட்ரோ சீன்லேயே ஒரு கொலை நடந்திருக்கும், நீங்கள் ஸ்னீபிக்லேயே பார்க்கலாம். அதில் வந்து ஒரு மலைவாழ் பொண்ணு, எஸ்டி பொண்ணு சொல்லுவாங்க உண்மையிலேயே. அந்த பொண்ணை விதவை குழந்தையோட வந்திருப்பா, வேலை செஞ்சிருப்பா, கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க. அதை ஒருத்தர் மறைக்க சொல்லுவான். அதுக்கான காரணம் உள்கருத்து எல்லாம் படத்தில் இருக்கு. அதை நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணணும். அது அந்த படத்தில் மிகப்பெரிய சக்ஸஸே. அந்த குழந்தைய அவன் கொன்று சொல்லிடுவான், ஆனால் கொல்ல மனசை அந்த போலீஸ் வச்சுட்டு போயிடுவான். இதுதான் ஸ்னேக் பேக்கில் இருக்கு. அந்த குழந்தை என்ன சம்பவம் பண்றான், அதுதான் கர்மா. நான் அடிக்கடி சொல்றேன்ல, அதை எந்த அளவுக்கு கமர்ஷியல்
பெசையாம அந்த ஒரு பீட்டு வருங்க, டக்கு 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 டக்குன்னு ஒரு விஜயாண்டிக்கு இன்ட்ரோக்கு முன்னாடி ஒரு பீட்டு வரும். பிரிச்சுட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே இருக்கு பார்த்துங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும். அதுவும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலே இப்படி தான் இருக்கும். பல்ல கூத்திக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் வர்ற பொதுமக்களை வாயா போய மரியாதைலாம் பேசாமல் அதை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டாது. அதுக்காக எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் அப்படி தான். ஏன்னா நம்மகிட்ட ஒரு கெட்ட புத்தி என்னன்னா, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் அப்படி ஆயிடுவாங்க, எல்லா போலீஸும் அப்படி தான், எல்லா பொதுமக்கள். ஏன்னா இந்தியன் படத்தில் வந்து கிளைமேக்ஸ் நீங்கள் திருப்பி போய் பாருங்க. அந்த படத்தில் இந்தியன் தாத்தாவை அடித்து துரத்துனது யாரு அப்படின்னு நீங்கள் எந்த ஆங்கிளில் படத்தை பார்த்தீங்க அப்படின்றத பொறுத்து அந்த படம் உங்களுக்கு இப்போ பிடிக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் விறுவிறுக்க பேசியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இதையும் அரசியலாக்கி இந்த படம் ரீச் ஆகாமல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் செஞ்சாலும் இந்த படம் கமர்ஷியலாக ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் ஃபில்மு. ஸோ பார்க்கும்போது உங்களை மீறி சிரிப்பீங்க, சந்தோஷத்தில் கத்துவீங்க, கொண்டாடுவீங்க. ஏன்னா வெறுமனே டயலாக்ஸ் ஓரியன்டாக வெறும் அரசியல் மட்டும் பேசி ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி அமுக்குறோம் நசுக்குறோம் புதுக்குறோம் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் பயங்கர மோட்டிவேட்டடாக அப்படியே சும்மா கூஸ்பமாக இருக்கும். என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சீரியஸ் விஜயனோட மியூசிக் பிரிச்சுட்டாப்புல, கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சம்பவம் பண்ணிங்க இந்த படத்தில். எவனாச்சும் ஒருத்தர் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்லோன்னு சொன்னால் நான் சத்தியமாக நம்பாதீங்க. அந்த பெரியார் சொன்னதான் நானே சொன்னாலும் நீ போய் பார்த்துட்டு அது ஸ்லோவாக இல்லைன்னு யோசிங்க. ஏன்னா அந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் முடியும் போது அவர் ஒரு விஷயம் எழுதியிருப்பார். அந்த எழுதி முடிக்கும் போது அந்த ஃப்ரேம் அவுட் பண்ணுவாங்க பாருங்க. படம் முழுக்க கிட்டத்தட்ட சங்கர் படங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்குவார் அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த படத்தை சங்கர் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காகவே அருண் இன்னொரு ஆக்டர் சொல்லலாம். சீரியஸ்லி இவ்வளோ பொருட்செலவு போட்டதுக்காகவே விஜயாண்டிக்கு மிகப்பெரிய ஆக்டர் சொல்லலாம். இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் சார் கேரக்டராக இருக்கட்டும், செல்முரன் கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், தேம்புவாக இருக்கட்டும், அந்த பையன் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒரு டிரைவர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒரு ஐயர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒரு அமைச்சர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஜால்ரா கேரக்டராக இருக்கட்டும், இப்படி படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாங்க. பிச்சுருக்காங்க, பிச்சு 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 பின்னிருக்காங்க. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கேரக்டர்ஸ். ஆனால் படம் பறக்குது, ஜெட்டு வேகத்தில் பறக்குதுங்க. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க பாருங்க. அந்த ஸ்ட்ராங்காக கொடுத்த ஃப்ளாஷ்பேக்கை தான் இந்த படம். ஸோ யாராச்சும் சொன்னால் திருப்பியும் சொல்கிறேன், ஃப்ளாஷ்பேக் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. முழுசாக கவனிங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டியை புதைச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னதோட சேர்த்து இன்னொன்று அதை நான் சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும். எஸ், படத்தில் வந்து இவ்வளோ விஷயங்களை போச்சிருக்காங்க. இதை நீங்கள் படத்தை பார்த்து தியேட்டரில் பார்த்து ரசித்து கொண்டாடுங்க. எனக்கு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி. ஏன்னா நான் கருப்பு சட்டை போட்டேன். ஸோ எதிர்கட்சிகளின் சதிகளாக இந்த வீடியோ வியூஸ் போகாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா போன சங்கி சிங்கின்னு போட்டோம், இந்த ஊப்பின்னு போட போகிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் உண்மை என்ன, இந்த படம் நல்லா சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் கொண்டாடுங்க, குடும்பத்தோட குழந்தையோட கொண்டாடுங்க. கண்டிப்பாக வேர்வை சிந்தி உழைக்கிற மக்கள் கொண்டாடுங்க. நன்றி. அண்டல் பாபாய் சார், எனக்கு திஸ் ரொம்ப நான் பின் காதலன். பாய். டைகர் கா ஹுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க.